என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மாஸ்டருக்கு ட்ரை பண்ணலாம். டான்ஸராக இருந்தோம், ட்ரை பண்ணோம், வந்துச்சு, எல்லாமே பண்ணோம். மாஸ்டரா ஏன் சரி என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது விஜய் சார் ஃபர்ஸ்ட் படம் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் படமே சாரோட ஒர்க் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் தான் நின்று ஆடுவோம். அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, சார் இந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட் அப்படின்ட்டு. அப்போ அவர் ஆருத்ரான்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். ஆருத்ரா பண்ணும்போது எனக்கு யாரோ அப்படிதான் யாரோ தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அது எந்த ரூபத்திலேருந்து வருவாங்க, யார், எனக்கு அத்தனை கடவுள் இருக்காங்கன்றது தெரியாது. சீரியஸாக இப்போ வரைக்குமோங்க நானாய் போய் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணதை விட எனக்கு தானாக அங்கே ப்ரொடியூசர் இருக்கார் பாருங்கள், இங்கே டைரக்டர் படம் பண்ணுறாரு பாருங்களேன்னு யாராவது ஒருத்தர் வந்து மிராக்கல் மாதிரி தான் இருக்கும் எனக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்கள் மாஸ்டர். போய் பார்த்தா விஜய் சார் கண்டுபிடிச்சார், நம்ம சாங் ஆடி இருக்கீங்கல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவும் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு படம் கலைஞர் சார் தான் கதை வசனம், ஒரு 250 டான்சர்ஸ்க்கு இளைஞன், அந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ சார் நான் இந்த மாதிரி உங்கள் படம் அந்த படமும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீரோவாக பண்ண படமும் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். தெரியும் பாரதி தெரியும் எனக்கு அப்படின்னு. என்னடா இது தெரியும்னு சொல்கிறாரு, பேரும் ஞாபகம் வச்சுருக்காரு. சரிங்க சார், இல்லை உங்களை பார்க்க சொல்லி இந்த கோ டைரக்டர் அனுப்புனாங்க. ஆமாம் மாஸ்டர், இதில் சாங் இருக்குது. மாஸ்டர் ஆயிட்டிங்களா? ஆயிட்டேன் சார் அப்படின்னு. சரி இதில் நமக்கு சாங் இருக்குது, பாக்யராஜ் சார் இந்த மாதிரி சஞ்சனா சிங் இருப்பாங்க, ஒரு மாண்டேஜ் ஒன்று இருக்குது, அப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க வருவாங்க, ஹீரோயினோட கொஞ்சம் மாண்டேஜஸ் இருக்குது, பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஓகே சார் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மூவி வந்து வெங்கடேஷ் சார் படம், நேத்ரான்னு சொல்லிட்டு ஒரு படம். சரி ஓகே வந்து கூப்பிட்டாரு. அதுவும் யாரோ ஒரு ஆஃபர் தான். போனேன், போய் பார்த்த உடனே சார் உங்கள் படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், பகவதி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே அந்த ஒன்று அந்த சாங் நான் குரூப் பாடினேன் சார். அப்படியே அது ஒர்க் பண்ணணும் போது அந்த இம்ப்ரெஸ் ஆகிடும் இல்லையா. அப்போ சொன்னார், மாஸ்டர் இதில் ஒரு சாங் இருக்குது, இந்த மாதிரி இமான் அண்ணாச்சி ரோபோ சங்கர் தான் சோலோ ஆடுறாரு, ஒரு சோலோ கேர்ள் வேணும். சரிங்க சார் சோலோ கேர்ள் பார்க்கலான்னு. ஏன்னா மாஸ்டரான அந்த ஸ்பீடா சோலோ கேர்ள் அப்படியே தேடுறோம், பாம்பேயில் தேடலாமா, இங்கே தேடலாமா, அங்கே தேடலாமா, எல்லா சைடும் தேடுறோம். தேடி எங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கேர்ள் அமையலை. டேட் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு, எங்களுக்கு சோலோ கேர்ள் அமையலை. டக்குன்னு என்ன சொல்கிறாரு டைரக்டர் சார் வந்து, நீங்களே மாஸ்டரா நீங்களே சோலோ பண்ணிவிடுங்களேன். இல்லை சார், யாராவது பெட்டர்மெண்ட்டாக கேர்ள்ஸ் இருப்பாங்க, என்னை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஃபிகராக யாராவது பார்க்கலாம். சரி பாருங்க அப்படின்னு விட்டுட்டு திருப்பியும் தேடுறோம், எங்களுக்கு கேர்ள் அமையலை. ஐயோ நம்மளை சார் நம்மளே பண்ண சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறேன். சோலோ நீங்கள் தான் அப்படின்ட்டாரு. ஐயோ சார் நானேவா அப்படின்னேன். இல்லை நீங்கள் பண்ணுங்க, மானிட்டர் சைடு நான் பார்த்துக்கிறேன், கரெக்ஷன்ஸ் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்ன உடனே மாஸ்டர் ஆகி சோலோ ப்ளஸ் கோரியோகிராஃபி நேத்ரான்னு ஒரு படம்.